வாக்குரிமைக்குரிய ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி இந்தியாவுக்கு வெற்றி தான். இந்தியா வாழ்க, தமிழ்நாடு ஓங்குக, தமிழ் வெல்க. எல்லா தேர்தலும் முக்கியமானது, இது ரொம்ப முக்கியமானது. இந்த பொது தேர்தல் இரண்டு கட்சிகளுக்கிடையே அல்லது இரண்டு அணிகளுக்கிடையே நடக்கிற அதிகார போட்டி அல்ல. சங்க பரிவார கும்பலுக்கும் நாட்டு மக்களுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு தர்ம யுத்தம் இந்த பொது தேர்தல். இதில் நாட்டு மக்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மக்களின் பக்கம் இந்தியா கூட்டணி நிற்கிறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தமிழ்நாடு முழுக்க பயணிச்சேன். நல்ல வெற்றி. மோடி அவர்கள் வந்து பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு. அதுக்காக ஜூன் 4ஆம் தேதி பேசிக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தான் இந்த தேர்தலில், இன்று நடக்கின்ற தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெறும், அறுதி பெரும்பான்மை பெறும். நாங்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து வர்றவங்க சொல்கிறது தான் பிரதமர். எனவே எங்களை பொறுத்தளவு தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதும் தமிழ்நாட்டுடைய வளத்தை காப்பாற்றுவதற்கும் நாங்கள் குரல் கொடுக்கின்ற வகையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு மாநில கட்சியும் என்ன முடிவெடுத்ததோ அதைத்தான் நாங்களும் எடுத்துக்கொண்டோம். நிச்சயமாக இந்த தேர்தலில் கடந்த 2019 தேர்தலை விட பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள். பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார். தமிழ்நாடு முழுவதும் பார்த்துருக்கிறேன், ஒரு அமைதி புரட்சி நடந்துட்டு இருக்கு. வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. உறுதியாக நான் வெற்றி பெறுவேன். தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான போட்டி. இந்த போட்டி மகாபாரத போர் எப்படி முடிந்ததோ அதுபோல நன்மையிலே முடியும். கடந்த தேர்தலை காட்டிலும் 2 மடங்கு வாக்கு வித்தியாசத்தில் எங்களுடைய இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறப் போகிறார்கள். 18வது மக்களவை தேர்தல் என்பது 17 மக்களவை தேர்தல் போன்று இல்லை. இது மக்களே நடத்துகிறார்கள். தேர்தல் திருவிழாவாக இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும், ஆட்சி மாற்றம் வர வேண்டும், பாசிச சக்திகள் அகற்ற வேண்டும். ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றதுல ஒரு மரியாதை, ஒரு கௌரவம். மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆமாம், போன எலெக்ஷனில் இந்த எலெக்ஷனில் தெளிவாக யோசனை பண்ணி ஓட்டு போடுவாங்க. சார், இந்த முறை உங்களுடைய பிரச்சாரம் பல நட்சத்திர இந்த முறை நான் எலெக்ஷனில் ஃபுல்லாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கனால ஃபுல்லாக பிஸியாக இருக்கேன். அதனால் இந்த முறை நான் அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. டிஜிட்டல் இந்தியா அதை தனியாக பிரித்து எப்படி சொல்லுவீங்க? டிஜிட்டல்னாவே எனக்கு என்னன்னு தெரியாது, அது மட்டும் தெரியும். அது வேணால் ஒரு பாட்டு பாடலாம். கண்ணாசியம் பாடினார்ல, இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, எல்லா மதமும் ஓர் மதமே, எல்லார் மொழியும் ஓர் பேச்சு அப்படின்னு பண்ணார். அவ்வளோதான். நம்ம இந்தியாங்கிற சொன்னீங்கல்ல, அது மட்டும்தான். நம்ம வேற மாதிரி எடுத்து போட்டு திருச்சி கலவத்தை உண்டாட்டி விட்டு போக நாசமாக போக. வாக்கு நம்மளுடைய உரிமை. ஸோ வாக்கு நம்ம உரிமை மாதிரி ஓட் பண்ணுறது வந்து நம்மளுடைய கடமை. நான் எப்போவுமே வந்து சீக்கிரம் வந்துடுவேன் ஃபஸ்ட்டு. அது எலெக்ஷன்னால் நம்ம போய் நம்மளுடைய ஓட்டு அதை நம்ம போய் போட்டணுன்றது தான். ஸோ இந்த ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆப்ரஹாம் லிங்கன் சொன்ன மாதிரி ஒரு புல்லட்டை விட மிக வலிமையானது இந்த வாக்கு. ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். Everyone should participate. They should know about their candidates. There is myneta.com. There is Arapur Iyakam. We can know the candidates well before they come and cast their votes. 2026 சட்டமன்ற எலெக்ஷனில் உங்களை ஒரு வேட்பாளராகவோ இல்லை ஒரு நீங்கள் ஆசைப்படுறீங்களா சார்? கண்டிப்பாக ஆசைப்படுறீங்க? தெரியல சார், எனக்கு நாளைக்கு என்னன்னு தெரியல. இது சோஃபார் ஐடியா இல்லைங்க.
வணக்கம். இது கேள்விக்களம். நாட்டினுடைய மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா இன்று முதல் கட்டத்தில் முடிவுக்கு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மக்கள் தங்கள் தீர்ப்பை எழுதி இருக்கிறார்கள். எந்த அலை வீசியது என்று தெரியவில்லை. 100 டிகிரி 106 டிகிரி என்று வெப்ப அலை தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் வீசியிருக்கிறது. அதையெல்லாம் கடந்து அரசியல் அலை எந்த அலை வீசியது என்பது நாம் கவனத்தில் பார்க்க வேண்டிய ஒரு கூறாக இருக்கிறது. இளம் தலைமுறை யாருக்கு வாக்களித்தது? பெண்களுடைய வாக்கு எந்த தரப்புக்கு சென்றது? விளிம்பு நிலை மக்களுடைய மனதை யார் வென்றிருக்கிறார்கள்? இப்படி பல கோணங்களில் நாம் விவாதிக்க வேண்டிய ஒரு புள்ளி இருக்கிறது. அடுத்ததாக கடந்த 3 தேர்தல்களில் தமிழ்நாட்டில் 2009, 2014, 2019 இந்த 3 மக்களவை தேர்தல்களிலும் தமிழ்நாட்டுடைய சராசரியான வாக்குப்பதிவு என்பது 73%. 2009 73.02, 14 73.74, 2019 72.47, 14 கடுமையான மும்முனை போட்டி, 19 மோடி எதிர்ப்பு அலை என்று ஒரு அலை வீசிய ஒரு தேர்தல். 5 லட்சம் வாக்கு 3 லட்சம் வாக்கில் சர்வசாதாரணமாக எதிர்க்கட்சி வென்ற பகுதி. இந்த முறை வாக்கு சதவீதம் என்பது 63.2 5 மணி நிலவரப்படி. இது இன்னமும் ஒரு 5லிருந்து 6% வரை கூடலாம். பல பகுதிகளில் வெயில் காரணமாக மக்கள் தாமதமாக மாலையில் வாக்களிப்பதற்கு காத்திருக்கிறாங்க அப்படின்னு இருக்குது. ஒரு இன்னமும் இறுதி புள்ளி விவரம் என்பது ஒரு அரை மணி நேரத்தில் அது நமக்கு கிடைச்சிரும். ஏறத்தாழ கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் அப்படின்றது பெரிய ஒப்பீட்டளவில் பெரிய வித்தியாசங்கள் இல்லாத ஒரு தன்மை தெரியுது. நாம் விவாதிக்கலாம். நம்மோட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு கனகராஜ், அஇஅதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜவஹர் அலி, பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி, அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி, தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு வெங்கட்ரமணி. வணக்கம். தேர்தல் களம் அது இதுவரையிலும் அனல் பறக்க பேசியிருக்கிறோம். இதெல்லாம் வாக்குகளை பெறுவதற்காக அரசியல் கட்சிகளை சேர்ந்தவங்க தங்கள் தரப்பு நியாயங்களை வலிமையாக சொல்வது அப்படின்றது பரப்புரைக்கு முந்தின ஸ்டேஜ் வரையிலும். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் மக்கள் தங்கள் தீர்ப்பை எழுதிட்டாங்க, இனி என்ன பேசி எதுவும் மாறப்போகிறது இல்லை. ஸோ நம்ம நிதானமாக ஜாலியாக இதனுடைய நுட்பங்களை போக்குகளை இந்த வாக்களிப்பில் நிகழ்ந்திருக்கக்கூடிய தன்மைகளை பற்றி நாம் விவாதிக்கலாம். உங்கள் கோணம் என்ன? இந்த தேர்தலை நீங்கள் எதை பார்த்தீங்க திரு நாராயணன்? இந்த தேர்தலில் மக்கள் வழக்கம் போல் நல்ல ஆர்வமாக காலை முதலே வாக்களித்து கொண்டிருந்தார்கள். நான் இன்று பார்த்ததில் ஒரு சிறிய அதிர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். பல இடங்களில் பல கிராமங்களில் மக்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பல இடங்களில் குடிநீர் வரல, ரோடு போடல, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்காக வேங்கை எல்லா தேர்தலையும் இல்லை சார். அது ஸ்பொராடிக்காக, அது 8 கோடி 6 கோடி வாக்காளர்கள் இருக்கிறதுல ஒரு 2-3 கிராமங்களில் அந்த மாதிரி இருக்கும். இல்லை, நான் எல்லா தேர்தல்கள்லையும் இருக்கும். ஏதேனும் ஒரு உள்ளூர் பிரச்சனை இருக்கும். நான் குறிப்பாக உள்ளூர் பிரச்சனை தான். நான் குறிப்பாக ஒரு 10 விஷயங்கள் எடுத்து நான் ட்வீட் போட்டிருந்தேன். அதான் நிறைய இருக்குது, அதில் ஒரு 10 இதை நாம் உற்று நோக்க வேண்டும். நான் எந்த அரசாங்கம் இது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜாலியாக பேசுகிற ஒரு விஷயமா இருந்தால் கூட, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் கூட மக்கள் புறக்கணிக்கக்கூடிய அளவிற்கு அது உள்ளாட்சியோ அல்லது அந்த மாவட்ட நிர்வாகமோ மாநில அரசோ யாருடைய பார்வையில் அது இருந்தாலும் அது சரி செய்யப்பட வேண்டும். இன்றைக்கி நான் பார்த்ததில் நம்ம கண்ணில் படாத விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. ஸோ அது ஒரு இஷ்யூ. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் நாங்கள் முடிந்த வரையிலும் மக்களிடையே எடுத்து சென்றோம். அதே மாதிரி உறுதியாக கூற முடியும், நாங்கள் வாக்குகளுக்கு பணம் கொடுக்கவில்லை என்று. நான் மற்ற கட்சி கொடுத்தாங்க இல்லைன்றது உள்ளே நான் போகலை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருந்தோம். அதை நாம் செயல்படுத்தி இருக்கிறோம். நீங்கள் சொன்னது மாதிரி இன்றைக்கி எல்லா வாக்குகளும் உள்ளே போயிடுச்சு. இன்னும் ஒரு 40 நாள் நாம் ஏதோ வேணாலும் பேசிக்கலாம். ஆமாம், 40 நாள் ஊகங்களுக்கு பஞ்சம் இருக்காது. அவங்கவுங்க மனசுக்கு எதெல்லாம் சரின்னு போடுதோ அது எல்லாமே அதனால் இப்போ நம்ம ஒரு கருத்து கணிப்பு இதெல்லாம் செய்கிறது. பல தேர்தல்களில் இந்த மாதிரி நேரத்தில் என்ன சொல்லுவோம்னா, வாக்கு கூட ஆயிடுச்சுன்னா இந்த அலை வீசிச்சு அப்படிம்பாங்க.
தேர்தலுக்கு முந்தைய கணிப்பிலே இழுபறியாக இருக்கு அப்படின்னு திருவள்ளூரை கணிப்பாங்க. அங்கே 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஒருத்தர் ஜெயிப்பார். ஆனால் இப்போது இந்த முறை சென்ற முறை எவ்வளவு வாக்குகள் சதவீதம் வந்ததோ அதே சதவீதம் தான் இப்போ வருது. ஏறத்தாழ. ஆனால் அது தவறு. நாம் ஒவ்வொரு தேர்தலிலுமே நாம் அதிக அளவில் வாக்குகள் மக்கள் வந்து வாக்களிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் அது நடப்பதில்லை. அதற்கு காரணம் என்ன என்று அனைத்து அரசியல் கட்சிகளும் பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். சரி, பிஜேபி இந்த தேர்தலில் என்ன கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பிஜேபி நாங்கள் அதிக இடங்களையும் பெறுவோம், அதிக வாக்கு சதவீதம் உறுதியாக தமிழகத்தில் பெறுவோம். இது வந்து ஆங்கிலத்தில் ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் அப்படின்ற மாதிரி ஒரு மௌன புரட்சி ஏற்படும் என்று உறுதியாக நாங்கள் கருதுகிறோம். இது வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு மாற்றமானது உறுதியாக நிகழப்போகிறது. வாக்கு சதவீதம் என்பது மிக அதிகமாக இருக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். திரு கனகராஜ், உங்கள் பார்வை என்ன, உங்கள் புரிதல் என்ன? 2 விஷயம். பாஜக வாக்குகள் கூடுதலாக பெறுவார்கள் என்று நானும் கருதுகிறேன். நான் களத்தில் பார்த்ததில் அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் சீட்டுகள் எதுவும் பெறுவார்கள் என்று தமிழ்நாட்டில் ஒரு சீட்டாவது அவங்க ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கல. 2வது, ஆரம்பத்தில் அவங்களுக்கு இருந்த கெயினில் பல விஷயத்தை ஆக்சுவலாக முதலமைச்சர் பேசுகிற இடத்துல எல்லாம் காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையை கதாநாயகன்னு சொல்லிகிட்டு இருந்தார். நான் அப்படி பார்க்கல. உண்மையில் முதலமைச்சருடைய பேச்சு கடைசி நாள் அவர் பேசுனதெல்லாம் உண்மையிலே சான்ஸே கிடையாது. ஒரு 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 என்ரிச்டு அரசியலும் மக்கள் வாழ்வாதாரங்களும் இணைந்த ஒரு இதாக இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் வந்து திண்டுக்கல் தொகுதியில் தான் வேலை பார்த்தேன். நான் பார்த்ததில் ஆரம்பத்தில் சிறு குறு தொழில் நடத்துவோரிடம் ஒரு திமுக மீதான விமர்சனம் கடுமையாக இருந்ததை நான் பார்க்க முடிந்தது. சிறு குறு தொழில் நடத்துகிறவங்க. ஆனால் இந்த தேர்தல் நெருங்க முதலமைச்சருடைய அந்த பிரச்சாரம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது என்றுதான் நான் கருதுகிறேன். என்னோட அசஸ்மெண்ட்டு சரியாக இருந்தால் ஒரு பெரிய சேஞ்ச் வந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். 2வது விஷயம், ஆரம்பத்தில் இளைஞர்கள், இளம் வயதுக்காரர்கள், இங்கே ஒரு 30 வயசு வரை இருக்கிறவங்கக்கிட்ட மைனாரிட்டியோ மெஜாரிட்டியோ குறிப்பாக படித்த பகுதியினரிடம் ஒரு இனம் புரியாத மௌனம் இருந்ததை பார்க்க முடிந்தது. ஒரு சிரிப்பு கிடையாது. ஒரு பேருக்காவது அப்படி நம்ம சொல்கிறத ஆமோதிக்கிற விஷயம் என்பது இல்லாத நிலைமை இருந்தது. ஆனால் நான் அதையும் கடைசி நேரத்தில் ஒரு பெரிய மாற்றம் இருந்ததை என்னால் பார்க்க முடிஞ்சது. சிறு குறு தொழில் முனைவோர் பொதுவாக தமிழ்நாட்டில், இப்போ நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பிஜேபி கொஞ்சம் கூடுதலாக வாக்குகள் பெறும் என்று. ஆனால் அதனுடைய வலுவான தளமாக இருந்த சிறு குறு தொழில் முனைவோர் இந்த முறை அதிலேருந்து ஷிஃப்ட் ஆகுறாங்கன்னு நான் பார்க்குறேன். அவங்களுக்கு அதில் லாபம் வரும் அப்படி இப்படிலாம் அவங்க நினைக்கல. பட் ஒரு பெரிய நம்பிக்கையோடு ஒன்றிய அரசாங்கத்தையும் நரேந்திர மோடி அவர்களையும் கடந்த காலத்தில் காமர்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன பல வாக்குறுதிகளையும் நம்பியவர்கள் எல்லாம் இந்த காலத்தில் அவங்க வாயில் சொல்கிறது மாதிரி செய்ய எதுவும் மாட்டாங்க, பாலிசி வராது அப்படிங்கிற ஒரு ஷிஃப்ட் வந்தது. இந்த ஷிஃப்டை உருவாக்கியதில் முதலமைச்சருடைய பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நான் கருதுகிறேன். ஆனால் கிராமப்புறங்களை பொறுத்தளவில் பை அண்ட் லார்ஜ் வந்து திமுக அதனுடைய செல்வாக்கை தக்க வைத்து கொண்டுள்ளது. அதில் வந்து அல்லது சில இடங்களில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். திண்டுக்கல்ல இல்லை ஓவரால் சொல்கிறீங்களா? திண்டுக்கல்லில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். மற்ற இடங்கள்லையுமே அப்படித்தான் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்பத்தில் பொதுவாக பாலிடிக்ஸ் மட்டும் பேசிகிட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்துக்கு பின்னால் முதலமைச்சருடைய பேச்சினுடைய தாக்கம் என்று நினைக்கிறேன் திமுகவினர் பிரச்சாரத்தில் மாநில அரசினுடைய திட்டங்களை அவங்க வந்து வரிசைப்படுத்த ஆரம்பித்தாங்க.
எனவே எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னென்னா அது ஒரு வரவேற்பை அவர்களிடம் பெற்றது என்பதை நான் பார்க்குறேன். நீங்கள் நியோலிபரல் அஜெண்டா இந்த தேர்தலை பொறுத்த வரையிலும் மீண்டும் மீண்டும் பேசப்பட்டது திமுக தரப்பில் தங்களுடைய ஆட்சியின் சாதனை அப்படின்னு முன்வைக்கப்பட்ட விஷயங்கள்லாம் முதலமைச்சர் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் அவங்க அந்தந்த ஊருக்கான செய்ததை சொன்னாலும் அடிநாதமாக சொல்கிறது வந்து மகளிர் உரிமை தொகை, அடுத்து பெண்களுக்கான விடியல் பயணம் அப்படின்ற இலவச பேருந்து பயணம், காலை சிற்றுண்டி, புதுமை பெண். இதில் ஃபஸ்ட்டு 2 மகளிர் உரிமை தொகை மாதம் வருவது, பேருந்து பயணம் எப்பெல்லாம் விரும்புகிறாங்களோ அப்போ பயணிக்கிற தினந்தோறும் கிடைக்கிற நன்மை. இந்த 2 வந்து பெண்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியதா? இல்லை, நான் அப்படி பார்க்கல. நீங்கள் பெண்கள் மட்டும்னு கேட்குறீங்களா? நான் இதை தாண்டியே பார்க்குறேன். அதேமாதிரி இந்த அரசாங்கம் 1000 ரூபா அல்லது பெண்கள் படிப்புக்கு கொடுக்கறது, அதை மாணவர்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணது, அல்லது காலை சிற்றுண்டி, அல்லது வந்து இந்த பயணம், இந்த மாதிரியான விஷயம், இது எதுலேயும் பயன்படாத ஒரு பயனாளியாக இல்லாத பகுதி இருக்குல்ல, இந்த அப்ரோச் அவர்களிடமும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு பார்க்குறேன். நான் நிச்சயமாக நீங்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு நீங்கள் அம்மா உணவகம் அப்படின்ற ஒரு லேண்ட்மார்க் ஸ்கீம், அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நற்பெயரை தேடி தந்த ஒரு திட்டம். அது அம்மா உணவகத்தில் சாப்பிட்டவங்க மட்டும் அதை பாராட்டல, ஒரு வறுமையிலையும் ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு மலிவான விலையில் நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற ஒன்றை மனதார நேசிக்கிற பல பேர், அந்த அம்மா உணவகத்துக்கு உள்ள காலடி வைக்காதவங்க கூட அந்த ஸ்கீம் நல்ல ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோமே. இல்லை, நான் சொல்ல விரும்புகிறது, அநேகமாக திமுக அதிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த மாதம் 5000 ரூபா வருகிறதுன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க. ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னால் தான் இருக்கும். நான் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னால் சில பேரிடம் பேசி கொண்டு இருந்தபோது இந்த மாதிரியான விஷயங்களை சொன்னாங்க. இந்த அப்ரோச் சாதாரண மக்களை பற்றிய அரசினுடைய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு பேசும்போது, அப்போ நான் அவங்க இதெல்லாம் சொல்லும்போது நான் கேட்டேன், இதில் எதுலையாவது நீங்கள் பயனாளி, உங்கள் வீட்டில் பயனாளி இருக்காரான்னு கேட்டேன். அது எதுவும் இல்லை. ஒரு மனிதன் என்கிற முறையில் இந்த மாதிரியான விஷயத்தை அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு, அது ஒரு குட்வில், அதில் பயனாளிகளை கடந்து ஒரு குட்வில் தருதுன்றீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒன்று உங்கள் அணி வெல்லும், அடுத்தது பிஜேபி வராது அப்படின்ற 2 புள்ளிகளை தொடுறீங்க. முதலமைச்சரோட பேச்சு ஒரு பெரிய தாக்கத்தை தேர்தல் களத்தில், ஆரம்பத்தில் அந்த பெர்செப்ஷன் இல்லை, டஃப்பாக தான் இருந்தது. அந்த உரையும் பரப்புரையும் அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸை பற்றி பேசினதும் மாற்றத்தை ஏற்படுத்தி. அதிமுக களத்தில் ஒரு ஸ்பிரிட்டடான கேம்பெயினை எடப்பாடி பழனிசாமி செய்தார். தமிழ்நாடு முழுக்க வந்து அவர் ஒரு தாக்கம் மிகுந்த ஒரு பேச்சை ஆவேசமாக நிகழ்த்தினார் ஆட்சிக்கு எதிராக. அது தாக்கத்தை ஏற்படுத்தலையா? ஆக்சுவலாக வந்து அவர் கொஞ்சம் லேட். அதில் ஒரு அவநம்பிக்கை வந்த பிறகு தான் ஆக்சுவலாக அதுலேயும் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒன்று ஒரு ஒரு கம்யூனிசத்துக்கு எதிரான விஷயத்தையும் பவர்ஃபுல்லாக முதலமைச்சர் வச்சார், நம்பர் 1. அதை வாழ்வாதாரத்தோடு இணைச்சி வச்சார். 3வது வந்து அதிமுக இந்த விஷயங்களில் எப்படி ஃபெயில் ஆச்சு அப்படிங்கிறதையும், ஒரு மக்கள் மனதில் ஒரு நியாயமான சந்தேகத்தை அதிமுக மீது ஏற்படுத்துகிற வகையில் அவருடைய பிரச்சாரம் என்பது இருந்தது. அதனால் வேறு வழி இல்லாமல் தான் இவர் வந்து திரும்ப பாஜகவை விமர்சிக்க ஆரம்பித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்கிற எண்ணம் வந்தது. ஸ்பிரிட்டடாக தான் வச்சார். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பின்னால் அதிமுக மதவாத அரசியலுக்கு அண்ட் மக்கள் நல திட்டம், இந்த 2 மதவாத அரசியலுக்கு எதிர்ப்பு, மக்கள் நல திட்டத்தை சொல்கிறதுன்ற கேம்பெயின் ஹிட் ஆன பிறகு எடப்பாடி அதற்கு பிறகு ரொம்ப அக்ரெசிவாக வந்தார்னு சொல்கிறீங்க? இல்லை, 3வதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் பாஜகவோடு மறைமுக உறவில் இருக்கிறார் என்று சொன்னது ரியலாகவே ஒரு தாக்கத்தை அதிமுக உறுப்பினர்களிடமும் ஏற்படுத்திய பிறகுதான் அவங்க ஊழியர்களையே கன்வின்ஸ் பண்ண வேண்டிய நிலையில் தான் அவர் வந்தாருங்கிறது நான் நினைக்கிறேன். அது ஒரு நல்ல காரியத்தை பண்ணுச்சு. அடிப்படையில் பாஜக பக்கம் சாய்வதற்கு இருந்த ஒரு பகுதி ஏற்கனவே அவங்க பறி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாஜக எதெல்லாம் கெயின் பண்ணுதோ அது அதிமுகவினுடைய லாஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அது ஃபர்தராக எரோடாகாமல் அவர் காப்பாற்றி இருக்கிறாரே தவிர அதை ஒன்றும் அவரால் அட்வான்ஸ் பண்ண முடியல. அவருடைய அதிமுகவோட வாக்கு வங்கியை பெருக்க முடியல, ஆதரவு தளத்தை விரிவாக்க முடியல, அவர் பிஜேபியிடம் இழந்ததை தடுக்க முடிஞ்சதுன்னு சொல்கிறீங்க திரு ஜவஹர் அலி, அப்படித்தானா?
இல்லை அவர் நம்ம தோழருடைய கருத்துக்களை முழுமையாக நான் மறுக்கிறேன். அவருடைய கருத்துக்கள் வந்து அது களத்தில் இல்லைங்கிறது. நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து சுற்றுப்பயணம் போனேன். எல்லாம் அங்கே களத்தை பார்த்தேன். மக்களிடம் நேரடியாக நாங்கள் அணுகணும். மக்களுடைய எழுச்சி எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி சொல்லப்போனால் இந்த இளைஞர்கள்கிட்டயே வந்து அதிமுக மேலே நிறைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. தாக்கம்னா கோபமா, சிம்பத்தியா, ஆதரவா, என்ன தாக்கம்? ஆதரவு. அந்த எப்படி தாக்கம்னா அதில் மக்கள் நலத்திட்டங்கள் ஏற்கனவே எடப்பாடியார் கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்களாக இருக்கட்டும், அதற்கு பிறகு 7.5% இடஒதுக்கீடு அந்த மருத்துவக் கல்வி மாணவர்களுக்கு, அதுக்கப்புறம் கொரோனா காலத்தில் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஆல் பாஸ் விட்டார் தெரியுமா, அது ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. கொரோனா காலத்தை அணுகின விதம். ஸோ கொரோனா காலத்தில் ஆல் பாஸ் ஆனவங்களாம் இப்போ வாக்காளர் ஆகிருப்பாங்க இல்லையா? வாக்காளர் ஆயிருப்பாங்க. 15+2 ஆள்லாம் இப்போ வந்து இப்போ வாக்காளர் ஆகி முதல் முறை வாக்காளர் ஆகிருப்பாங்க. முதல் முறை ஆமாம், ஆல் பாஸ். அவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஆதரவாக கொரோனா பேட்ச் இப்போ ஓட்டு போட்டிருக்கோம். நிச்சயமாக ஓட்டு போட்டிருப்பாங்க. அது ஒன்று. இரண்டாவது வந்து இந்த எங்களுடைய பொதுச் செயலாளருடைய யதார்த்தமான பேச்சுக்கள் இருக்குது தெரியுமா, மக்கள்கிட்ட ரொம்ப கவர்ந்துச்சு. யதார்த்தமாக பேசுகிறாரு. அவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் போது கூட அதில் வந்து நியாயம் இருக்குது. அந்த குற்றச்சாட்டுக்கு நேரடியாக முதலமைச்சரால் பதில் சொல்ல முடியல. அதை திசை திருப்பி கொண்டு போகிற இது இப்போ திமுக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, இப்போ நம்ம தோழர் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான். எப்படி இவங்களை வந்து அடிக்கணும்னா பிஜேபி கூட ஒரு கள்ள உறவு இருக்குது, இல்லை கடைசியில் அதை எதிர்த்தாங்க, இப்படி தான் சொல்ல முடியுதே தவிர இவர்கள் வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் கேட்ட கேள்விகளுக்கான பதிலை முதலமைச்சரும் சொல்லலை, திமுக கூட்டணியில் இருந்தவங்களும் சொல்லலை. ஒன்று. இரண்டாவது வந்து இது வந்து இவங்க சொல்றாங்க இது பிரதமருக்கான தேர்தல் என்று நீங்கள் கன்வின்சிங்கா திரு எடப்பாடி பழனிசாமி மக்கள் மன்றத்தில் சில விஷயங்களை முன் வச்சாரு. அவருடைய பரப்புரை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது அப்படின்றீங்க. எது ஹைலைட்? இப்போ திரு கனகராஜ் சொல்றார் டிஎம்கே கேம்பெயின் வந்து ஒரு குடும்பமும் 5000 பயனடைஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறது மாதிரியான மக்கள் நலத்திட்டங்களை ஒரு பக்கம் சொன்னாங்க. இன்னொன்று பிஜேபி ஒரு டேஞ்சர், ஒரு கம்யூனலிசம், அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, அதற்கு எதிரான ஒரு பரப்புரை. இதை இருமுனை தாக்குதல் டிஎம்கே இந்தியா கூட்டணியினுடைய பிரச்சாரம். உங்கள் அணி குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஹைலைட். நீங்கள் முன்னாடி சொன்னீங்க மகளிர் உதவித்தொகையை பற்றி சொன்னீங்க. 2,40,00,000 ரேஷன் கார்டுகள் இருக்குது. அதில் வாங்கி கொடுத்துருக்கிறது 1,12,00,000. யாராக இருந்தாலும் அதாவது உரிமை தொகைன்னு சொன்னதுக்கு பிறகு அதில் அந்த நீங்கள் வாங்கினவங்க ஆதரவு மனநிலை எடுத்தால் கூட அது வாங்காத 1,37,00,000 பேர் இருக்கிறாங்க, 30 லட்சம் பேர் அவங்களுடைய கோபத்துக்கு ஆளாயிருக்கிறார். ஒன்று குடும்பம், அந்த குடும்பத்தாங்க கோபத்துக்கு ஆளாயிருக்கார். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த இலவச பஸ் பாஸ்ன்னு சொல்லிட்டு இந்த அமைச்சர்கள்லாம் இந்த பெண்கள் மண்டையில் அடித்தது, ஓசின்னு சொன்னது, 1000 ரூபா கொடுத்தா நீ பவுடர் போடுறியா, ஃபேர் அண்ட் லவ்லி பேசுறியா, இதெல்லாம் நாங்கள் வந்து பொதுக்கூட்டங்களில் எடுத்து சொன்னோம். அவங்களுக்கு உண்மையிலே ரோசத்தை உருவாக்கணும் வாக்காளர்களுக்கு. இயல்பா வரும்ல, நீங்க சொல்லாமலே வரும்ல. இல்ல இது சிலர் போகல. அப்ப சொன்னோம் நீங்க இப்படி எல்லாம் உங்களுக்கு இங்க இன்னைக்கு வந்து உங்க ஓட்டுக்களை பெற்ற மக்கள் இப்படி எல்லாம் பேசுறாங்க போது அந்த ரோஷம் அவங்களுக்கு வர்றதை நாங்க பார்த்தோம். இரண்டாவது அரசு ஊழியர்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த திமுக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாதனால ஒரு கோபம் வரும். அதே மாதிரி சிறுபான்மை மக்களுக்கு திமுக மீது இப்ப இருக்கக்கூடிய கடுமையான கோபம். அதுக்கு என்னன்னா நான் நிறைய விளைவுகளை சொல்ல முடியும். அது ஒரு கோபம். இதை விட வந்து என்னடா, இது வந்து கடந்த முறை 38 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன சாதிச்சுட்டு வந்தாங்கன்னு கேட்டிருக்கோம். இது வரைக்கும் அவங்க வந்து உரிமைகளுக்காக வந்து என்னன்னா நாங்க அதாவது வந்து நிதியை பெற்று வந்தாங்களா, இந்த எய்ம்ஸ் ஒரு கல்லை தூக்கி மட்டும் காட்டினீங்க, ஆனா நாங்க 11 மருத்துவக் கல்லூரியை உருவாக்கி காட்டினோம். நீங்க கல்லை தூக்கி காட்டி இல்லாத ஒண்ணு காட்டுறீங்களே தவிர நீங்க செஞ்சதை காட்டுங்க அப்படின்னு நாங்க கேட்கிறோம். அது எடுபட்டுச்சு. அது போல வந்து கருத்துக்கள் மக்கள் கிட்ட நல்லா எடுபட்டதுனால இந்த தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் அதிமுகவுக்கு ஆதரவான நிலையில் இருக்காங்க. இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை, மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான மனநிலை. எங்களுடைய பொதுச்செயலாளர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார் சார், இன்னைக்கு மேகதாதை பத்தி நீங்க ஒரே ஒரு செகண்ட் மேகதாதை பத்தி மோடி அவர்கள் பேசுவாரா, இதே மாதிரி ராகுல் பேசுவாரா அப்படின்னு கேட்டது எடுபட்டுச்சு. மேகதாது தமிழ்நாட்டுக்கு உரிமை உள்ளது அப்படிங்கிறது வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. இதே ராகுல் பேச முடியுமா, மோடி பேச முடியுமான்னு எங்க பொதுச்செயலாளர் கேட்டதில்ல, அது எடுபட்டுச்சு. அதனால வந்து இது அதிமுக ஆதரவான களமா இருக்கு. திரு ரவீந்திரன் துரைசாமி, புள்ளி விவரங்களெல்லாம் ரொம்ப நுணுக்கமா பார்ப்பீங்க.
எந்த ஊரில் ஓட்டுப்பதிவு கூட ஆச்சுன்னா அது எப்படி போகும் அப்படின்ற ஒரு கணக்கெலாம் கூட தேர்தல் முடிஞ்சதும் இந்த அரசியல் ஆய்வாளர்கள் அதை பகுக்கிறது உண்டு. இருமுனை போட்டியில் ஓட்டு அதிகமாச்சு இல்லை மும்முனை போட்டினால் ஓட்டு அதிகமாச்சு அப்படின்றது ஒன்று இருக்கும். சில நேரங்களில் வேடிக்கையாக சொல்லுவாங்க, பணப்புழக்கம் அதிகமாக இருந்த தொகுதிகள்லாம் வாக்கு சதவீதம் கூடுறது ஏற்கங்க அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. இந்த தேர்தலில் வெளிப்பட்டிருக்கக்கூடிய அம்சம் என்ன? திரு ஜவஹர் அலி சொன்ன பாயிண்ட்ஸ்லேருந்து சிலதை கேட்கணும். அதிமுக வந்து அது செய்த மக்கள் நல திட்டங்கள்லாம் இன்னையும் இளைஞர்கள் நினைவு கூர்ந்து அதற்காக ஆதரவாக இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கன்வின்சிங்கான கேம்பெயினை மக்கள் மன்றத்தில் முன் வச்சார். அரசியல் ரீதியாக அதற்கு ஒரு பெரிய தாக்கம் இருந்துச்சு. மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான அதிருப்தி ஓட்டு எல்லாமே அதிமுகவுக்கு வரும்னு சொல்கிறாரு. களத்தில் தேர்தல் பூத்துகளில் கோயம்புத்தூரில் அதிமுக வலிமையான இருக்க பகுதிகளெலாம் எப்படி இருந்தது? அங்கே பதிவான ஓட்டுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? அதாவது இந்த தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தல் என்ற அடிப்படையில் சகோதரர் ஜவஹர் அலி பேசுகிறாரு. நான் தேர்தலுக்கு பிறகு தெளிவாக இப்போவே சொல்கிறேன், இது மக்களவை பேட்டர்னில் தான் இருக்கும். ப்ரோ மோடி ஆன்டி மோடி தான் இங்கே பிரதான அம்சமாக இருக்கும்னு நான் கருதுகிறேன். ஏற்கனவே ஆன்டி மோடிங்கிற அடிப்படையில் 53% வாக்குகளை திமுக அணி 2019 எடுத்திருந்தாங்க. அவர்களோடு நடிகர் கமலஹாசன் அவர்கள், மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்கள் ஒரு பிரச்சாராக அந்த அணிக்கு ஆதரவை தெரிவிச்சிருக்கக்கூடியதை நம்ம பார்த்தோம். கூடுதலாக திமுக அணிக்கு அதிகார பலம் 2014 2009 ஆண்டுகளில் குறிப்பாக ஒரு ஆளுங்கட்சி, மாநில ஆளுங்கட்சி மக்களவை தேர்தலை சந்திக்கும் போது அதிகார பலத்தை செலுத்த முடிகிறது. இடைத்தேர்தல் அளவு இல்லாவிட்டாலும் மக்களவை தேர்தலும் அதிகார பலத்தை செலுத்த முடிகிறது. இந்த அதிகார பலத்திற்குத்தான் ஜவஹர் அலி இன்றைக்கு ஊடகத்தில் ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் பேசுகிறார். ஆனால் களத்தில் அதிமுகவினரிடம் அந்த உறுதியும் தெளிவும் இல்லை. பல இடங்களில் அதிமுகவினர் மத்தியானத்திற்கு மேல் இல்லை என்ற தகவல்கள் தான் கொங்கு மண்டலத்திலிருந்தே நமக்கு வருகிறது. எனிவே திமுக அணி அதிகார பலத்தோடும் கூட்டணி பலத்தோடும் ஒரு போட்டி இல்லை என்ற அளவுக்கு தான் இருந்தார்கள். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி என்பதை விட திமுகவிற்கு யார் போட்டி என்பதில் தான் ஒரு கேள்வியே இருந்தது. அந்த வகையில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பிரதமர் தமிழகத்திற்கு எந்த ஒரு தேர்தலிலும் வராத அளவிற்கு அதிக கூட்டங்களில் இவர் பிரதமர் பரப்புரை செய்தார், அவர் ரேலி நடத்தினார் என்றால் அவர் இந்த அரசியலை தனக்கு இருக்கக்கூடிய ஆதரவு வளத்தை அதிகரிக்கவும் திமுகவின் எதிர்ப்பை தனக்கு சாதகமாக்குவதற்கும் உள்ள அனைத்து முயற்சிகளையும் அனைத்து உழைப்பையும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் செய்தார்கள் என்றால் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இருப்பதை விட நம் தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்பது பாஜகவிற்கு லாபம் என்பதை தெளிவாக உணர்ந்து தன்னுடைய வீகத்தை அமைத்தார். அதாவது அதிமுக கூட்டணியில் எந்த பலனும் 2019 ஆண்டு கிடைக்காத சூழ்நிலையில், ஒரு சீட்டு கூட கிடைக்காத சூழ்நிலையில், 3.25% வாக்குகள் மட்டுமே கிடைத்த சூழ்நிலையில் அதிமுக கூட்டணி நமக்கு மைனஸ் என்ற அண்ணாமலையின் கருத்தை மோடி அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அதன் அடிப்படையில் அவர் களமாடினார். நிச்சயமாக சகோதரர் கனகராஜ் தோழர் சொல்வது போல் பாஜக அண்ணாமலை தலைமையில் அவரோட கருத்தை நான் பெரிதளவு உடன் பெறுகிறேன். 3.7ங்கிறத 8% வாக்காவது கண்டிப்பாக பெறுவார்கள். இந்த பாஜகவின் வாக்கு வலிமை உயர்வது யாரை பாதிக்கப் போகிறது என்பது தேர்தல் முடிவில் தான் தெரியும். உறுதியாக என்னுடைய எண்ண ஓட்டம் மக்களவை தேர்தல் என்பதால் அது அதிமுகவை தான் பாதிக்கும். உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் போல் வலமும் போகாமல் இடமும் போகாமல் கடைசி நேரத்தில் கனகராஜ் அவர்கள் கூறுவது போல் கடைசி நேரத்தில் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஓரளவு சமாளித்த அதிமுகவை தான் அது பாதிக்கும் என்பது என்னுடைய கருத்தாக நான் இதில் முன்வைக்கிறேன். குறிப்பாக இந்த தேர்தலில் மட்டுமில்லை, பொதுவாகவே தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை தேர்தலை நாம் எடுத்து பார்த்தோம்னா தர்மபுரி, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், சிதம்பரம், கடலூர் இந்த பகுதிகளில் பொதுவாக கிராமப்புற பகுதிகளில் மக்களுடைய அரசியல் ஆர்வமும் அரசியல் மோதலும் ஜாஸ்தி, அதாவது கம்பேரிட்டிவ்லி ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கிராமப்புற தொகுதிகள்லையும் கிராமப்புற பகுதிகளிலையும் வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கிறதும், நகர்ப்புற பகுதிகளில் வாக்குப்பகுதி குறைவாக இருப்பதும் இந்த தேர்தலில் பொதுவாகவே அது வழக்கமாக தான் இருக்கிறது. மற்றபடி தென் தமிழகத்தில்
டீப் சவுத்தில் நெல்லை, குமரி, தூத்துக்குடி போன்ற இடங்களில் அங்குள்ள மைக்ரேஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த மைக்ரேட்டட் பீப்புள் வந்து வாக்களிக்காத சூழ்நிலை அந்த பகுதியிலும் குறைவாக இருக்குன்னு தான் பார்க்குறேன். இதில் குறிப்பிட்டு இந்த வாக்கு சதவீத குறைவுக்கு வந்து நாம் கூடுதல் குறைவுக்கு வந்து பெரிய அளவுக்கு அர்த்தம் கற்பிக்க முடியாது. நீங்கள் 2021 எடுத்துக்கிட்டிங்கன்னா சில அமைச்சர்கள் தொகுதியில் பெரிய அளவுக்கு பணம் விளையாடிய தொகுதிகளில் தெளிவாகவே அந்த மாவட்டத்தில் அமைச்சர் தொகுதியில் மட்டும் 10-15% வரை வாக்குப்பதிவு அதிகம் இருந்தது. இந்த மக்களவைத் தேர்தலில் குறிப்பாக வந்து வெற்றி பெற்ற திமுக அணியை சேர்ந்தவர்கள் வெற்றி பெறுவோம், நாம் உறுதியாக வெற்றி பெறுவோம் என்ற அடிப்படையிலும், தோல்வியடைந்த அதிமுக அணியினரும் அதிமுகவிடமிருந்து எவ்வித பலனும் பெறாமல் தோல்வியடைந்த பாஜகவினரும் நாம் பணம் கொடுத்து எதுவும் ஆக வேண்டியதில்லை, நமக்கு வெற்றி வாய்ப்பு என்பது அரிதுதான் என்ற அடிப்படையிலும் தான் களமாடினார்கள் என்பது தெளிவான ஒரு தெரிந்த ஒரு உண்மையாகத்தான் இருக்கிறது. ஆக இந்த தேர்தலில் வாக்குப்பதிவுக்கு என்று வாக்குப்பதிவு கூடுதல் குறைவுக்கு என்று செப்பரேட் காரணத்தை வந்து நாம் தெளிவாக சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவும் இல்லை. வழக்கமான பேட்டர்னில் தான் இருக்குது. கழிஞ்ச முறை வழக்கமான பேட்டர்ன் இல்லை. சில இடங்களில் நீங்கள் வந்து அசெண்டிங் ஆர்டரில் பார்த்தீங்க, டிசெண்டிங் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா அதிகமான வாக்குப்பதிவு அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் போன முறையும் அதிகம், இப்போ அதிகம் 75, 76 அப்படின்றது சகஜம். அப்படின்றது 80 போன முறை நிறைய தொகுதிகள் தொற்றுருக்கு. 80% வந்து போன ஆண்டில் நாமக்கல் 80% தொற்றுருக்கு. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 81 புதுச்சேரிலாம் தொற்றுருக்கு. 80, 79, 78 இயல்பு. ஆனால் சென்னையில் ஒரு சின்ன ஒரு டிசைசிவான மாற்றத்தை பார்க்க முடியுது. குறிப்பாக வட சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கடந்த 3 தேர்தல்கள்லையும் 64% ஆவரேஜ். 2009, 14, 19 இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் 69.26, ஏறத்தாழ 5% கூட. சவுத் சென்னை, தென் சென்னை வந்து கடந்த தேர்தலில் 57, அதற்கு முந்தின தேர்தலில் 60, அதற்கு முன்பு 63, இந்த முறை 68. அதுவும் வந்து ஏறத்தாழ போன தேர்தலை ஒப்பிட்டால் 10% கூடுதல். மத்திய சென்னை 59, இப்போ வந்து 68, ஏறத்தாழ 8%, 9%, 10% அர்பன் ஓட்ஸில் அதிகமான டர்ன் அவுட் இருக்கு. இது எதையாவது இண்டிகேட் பண்ணுதா? அது தேர்தல் முடிவில் தான் நாம் சொல்ல முடியும். பாஜகவுக்கு கணிசமான வாக்குகளும் அர்பன் ரூரல் யூத்துக்கிட்ட, அர்பனில் உள்ள போரர் யூத்துக்கிட்ட நாம் தமிழருக்கு அதிக வாக்களும் இருக்காங்கிறது வந்து அதுதான் காரணமா என்றால் அது ரிசல்ட்டில் தான் பார்க்க முடியும். இன்றைக்கி ஒரு யூகமாட்டு பாஜகவிற்கான வாக்கு வீதம் கூடியிருக்கலாம், அங்குள்ள போரர் செக்ஷன்ஸ் மத்தியில் நாம் தமிழர் கூடியிருக்கலாம் என்று நாம் யூகிக்கத்தான் முடியுமே தவிர அதோட காரணங்கள் வேறு விதமாக கூட தேர்தல் முடிவு வந்த பிறகு இருக்கலாம். ஸோ தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் இந்த கூடுதலுக்கான காரணத்தை வந்து நாம் ஓரளவு அசஸ் பண்ண முடியும். இப்பொழுது கூடியிருக்கிறது அதற்கு வந்து பாஜகவுக்கு ஆதரவான நகர்ப்புற மக்கள் வாக்கு வந்து இந்த முறை வந்து அவங்க பூத்துக்கே வந்து பெரிய அளவில் வாக்களிச்சிருக்காங்கிறத ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம். அது தேர்தல் முடிவில் வந்து அதிகமாக வட சென்னை, மத்திய சென்னை அதிகமாக வர்றது வந்து பாஜக ஆதரவு. ஒரு நகர்ப்புற மேட்டுக்குடி வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு வர்றது வேஸ்ட்டு, அன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனோபாவம் கொண்டவர்கள்லாம் இப்போ தேர்தல் வாக்குச்சாவடிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லை, அது வந்து தேர்தல் முடிவில் பாஜகவின் வாக்கு விகிதம் சிறப்பாக இருந்ததுன்னா அதுதான் காரணமாக இருக்க முடியும்னு சொல்கிறேன். இப்போவே அதை நம்ம உறுதியாக கூற முடியாதுன்னு கருதுறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் எந்த ஓட்டு கூட எந்த ஓட்டு குறைஞ்சாலும் நம்ம மாநிலத்தை பொறுத்தவரையிலும் ஒரே மாதிரியான பேட்டர்ன் தான் இருந்திருக்கு. நீங்கள் கடந்த 4 நாடாளுமன்ற தேர்தல்களை எடுத்தோம்னா அரிதினும் அரிதாக அங்கொன்றும் இங்கொன்றுமா தான் மாற்றம் இருக்கும். இப்போ ஒரு அன்புமணி தருமபுரியில் ஜெயிச்சார், பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியில் ஜெயிச்சார்ன்றது ஒரு தேர்தல், தேனியில் ரவீந்திரநாத் ஜெயிச்சார்ன்றது இன்னொரு தேர்தல். மற்றபடி அறிமுகமான வேட்பாளரோ அறிமுகம் இல்லாத வேட்பாளரோ ஒரே மாதிரியாகத்தான் தமிழ்நாடு வாக்களிக்குது. வட சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் ஒரே நிலைப்பாடு தான். இந்த ஓட்டு சதவீதம்ன்றதுலாம் அது எந்த மாற்றத்தையும் பெருசாக இண்டிகேட் பண்ணலன்னு அர்த்தமா சார்? கண்டிப்பாக நான் ஏற்கனவே தேர்தல் தொடங்கிறதுக்கு முன்னாடியே நான் சொன்ன கருத்து தான். பலமான அணி, அதிகார பலம், அணி பலப்பட்டிருக்குது, எதிரணி 2ஆக சிதறி
குறைஞ்சபட்சம் ஒரு சில இடங்கள்லையாவது ஒரு 8-10 இடங்கள்லையாவது அதிமுக 3வது தள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் பாஜகவினர் இருந்தது. நகர்ப்புற பகுதிகள், ஸ்டார் கேண்டிடேட் உள்ள பகுதிகள், இதிலெல்லாம் அதிமுகவை பலகீனப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை பாஜகவுக்கு இருந்து யார் 2வது இடம் என்று போட்டி போட்டது? ஜவஹர் அலியோட அதிமுக தான் 2வது இடம் வருங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. பட் பல தொகுதிகளில் 2வது இடத்துக்கான ஒரு ஃபைட் இருந்ததெல்லாம் முதல் இடத்துக்கு வரக்கூடிய கட்சிக்கு வெற்றி எளிதுங்கிறத ஒரு சில தொகுதி தவிர தெளிவான ஒரு இண்டிகேஷனை கொடுத்தது. பட் ஒரு அரசியல் போட்டிக்களம், கடும் போட்டி அது என்று சொல்லுவதுதான் பிரிண்ட் மீடியாவுக்கும் எலக்ட்ரானிக் மீடியாவுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் அங்கு விவாதங்களும் அச்சு ஊடகத்தில் கட்டுரைகளும் எழுதப்பட்டன என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த தேர்தல் என்பது 1989 அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு 91 அதே அதிமுக காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றது போல்தான் இப்பொழுதும் 2019 வெற்றி பெற்ற திமுக காங்கிரஸ் கூட்டணி அதே கூட்டணி இன்டாக்டாக கெமிஸ்ட்ரியோடு கூடுதலாக கமலஹாசன் சேர்த்து அதிகார பலத்தோடு வெற்றி பெறுவார்கள். அவர்களுக்குள்ள வாய்ப்பு என்பது பிரகாசமானது. அவர்களுக்கு போட்டி இல்லாத களம்தான். எதிரணி தோல்வியால் உன்னால் நான் தோற்றேன், என்னால் நீ தோற்றேன் என்ற அடிப்படையில் பிரிந்திருக்கிறார்கள். பாஜகவை குற்றம் சொன்னார்கள் அதிமுகவினர். கடைசியாக அண்ணாமலை எங்களுக்கும் உங்களால் எந்த லாபமும் இல்லை, 2014 எடுத்த ஓட்டை கோயம்புத்தூரில் எடுக்கவில்லை, 2014 எடுத்த ஓட்டை அதிமுக கூட்டணியோடு தர்மபுரியில் எடுக்கவில்லை, கன்னியாகுமரியில் எடுக்கவில்லை என்ற கருத்தை அவரும் முன்வைத்திருக்கிறார். என்றால் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதோட தனித்து போட்டியிடுவது எங்களுக்கு வாக்கு பலத்தையாவது கொடுக்கும் என்ற கருத்தை அண்ணாமலை கூறியிருக்கிறார். ஆக இங்க முதலிடத்திற்கான போட்டியும் இல்லை, முதலிடத்திற்கு வெற்றி பெற்ற அணிக்கே அது சொந்தம் என்ற கருத்து தான் 2வது இடத்திற்கு போட்டியிட்ட அதிமுக பாஜக. அதிமுக தான் 2வது அதிக இடத்துல வருங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அவர்கள் மத்தியில் இருந்தது என்பதும் உண்மை. திரு வெங்கட்ரமணியோட கோணத்தை கேட்கலாம். திரு வெங்கட்ரமணி, தேர்தல் ஆய்வு சில தொகுதிகள்லாம் செய்தீங்க. திரு ஜவஹர் அலி சில புள்ளிகளை சொன்னார், திரு கனகராஜும் வேற ஒரு கோணத்தெல்லாம் சொன்னார். ப்ராடாக அர்பன் சென்டர்ஸில் இந்த முறை அதிகமான ஓட்டு பதிவாகியிருக்கு. கோவை, 3 சென்னை தொகுதிகள், ஸ்ரீபெரும்புதூர் மாதிரியான சென்னையை ஒட்டுன தொகுதிகளில் கூடுதல் வாக்கு. ஆனால் ஓவரால் தமிழ்நாட்டுடைய வாக்கு சதவீதம் அப்படியே தான் இருக்குது. தேர்தல் பிரச்சனையாக எது மேலோங்கு நின்றுச்சு? எந்த அணிக்கு எது பாசிட்டிவாக இருந்தது சார்? ஓகே, இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பேசுங்க. 2021 கம்பேர் பண்ணும்போது 24 பார்த்தோம்னா நிறைய களத்தில் நிறைய மாற்றங்கள் நம்ம பார்க்க முடிஞ்சுது. 2021 இரு அணிகள் மோதியதை நம்ம பார்த்தோம். பட் 24 2ங்கிறது 3 மாறிச்சு. ஸோ 3 மாறும்போது பார்த்தோம்னா இந்த 3 கட்சிகளுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்பட்ட மாதிரி தான் நமக்கு தெரியுதுங்க. ஸோ அதிமுக பற்றி மற்றவங்க வச்ச கருத்துக்கள் சிறிது மாறுபடுறாங்க. கட்சி சுறுசுறுப்பாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு கட்டமைப்பு இருந்ததோ அந்த அளவுக்கு நம்ம அவங்களுடைய சுறுசுறுப்பை நம்ம களத்தில் பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் இந்த எலெக்ஷனில் பார்த்தோம்னா அவங்க எடுத்த கேம்பெயின் ஸ்டைலே பார்த்தோம்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவங்களுடைய கட்டமைப்பு, ஏற்கனவே இருந்த கட்டமைப்பை இன்னும் அதிகமாக வலுப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மக்கள்கிட்ட கொண்டு சென்ற ஒவ்வொரு இஷ்யூஸுமே பார்த்தோம்னா ஒரு நேஷ்னலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவில் கொண்டு போனாங்க. ஸோ அவங்களுக்கு கிளியராக தெரியுது இது அசம்பிளி எலெக்ஷன் இல்லை, பாராளுமன்றத்துக்கான தேர்தல் அப்படின்னும் போது பாராளுமன்றத்துக்கான தேர்தல்னும் போது நேஷ்னல் லெவலில் என்னென்ன இஷ்யூஸை கொண்டு போக முடியுமோ அந்த மாதிரி இஷ்யூஸை அவங்க எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணாங்க. ஸோ அதில் தான் அவங்களுடைய டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோம். அதே அந்த டிஃப்ரென்ஸை அவங்க களத்துலேயுமே இன்ஸ்டிடியூஷன் வைஸாக எடுத்துகிட்டு போனாங்க. பார்ட்டியை எந்த இடத்துலையுமே நம்ம சுறுசுறுப்பு இன்மையை நம்ம பார்க்கவே முடியல. ஸோ அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். எதனால் சில இடத்துல நம்ம வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு, சென்னையிலாம் பார்த்தோம்னா அதிகரிச்சிருக்கு அப்படின்னா பாஜக ஒரு காரணம்னா மற்றவங்க சொல்கிறதை விட நான் எங்கள் ஆளுங்கட்சியான திமுகவோட சுறுசுறுப்பை தான் நாங்கள் பார்க்குறேன். கட்சி இன்னும் கொஞ்சம் இன்ஸ்டியூஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க, ஆக்டிவிசம் நிறையா இருந்தது, ஜனங்கிட்ட அதிகமாக எடுத்துகிட்டு போனாங்க. ஏன்னா
அவங்கக்கிட்ட ஜனங்கிட்ட பேசுகிறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருந்தது. 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையும் இருந்திருக்கலாம், அவங்க எடுத்துகிட்டு போன பாப்புலிஸ்ட் மெஷர்ஸாக இருந்திருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்து நான் இந்த முறை வந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய எங்களுக்கு லாஸ்ட் 10 இயர்ஸாக கிடைக்கல, பட் இந்த முறை எங்களுக்கு நீங்கள் அது திருப்பியும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் நிறைய வந்து தமிழ்நாடு கொண்டு வர முடியும், டெல்லியில் வந்து என்னால் ஃபைட் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும், அந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் அங்கே வைக்கும்போது அவங்களுக்கு அதை ரசித்த சில பேர் அதிகமாக அவங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது ஒரு ரீசனாக நான் வந்து வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆனதை பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் நம்ம பிஜேபி வந்து இக்னோர் பண்ண முடியாது, அவங்களுடைய ஆக்டிவிசமும் ஒரு ரீசன் வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு. ஆனால் பட் அந்த ஆக்டிவிசம் மட்டுமே அவங்களால வந்து வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அந்த ஆக்டிவிசம் த்ரூ அவுட் தமிழ்நாட்டில் நம்ம பார்க்க முடியல, ஒரு பாக்கெட்ஸில் தான் பார்க்க முடிஞ்சுது, ஒரு சில கம்யூனிட்டிஸ் மத்தியில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அது வந்து லிமிட்டேஷன், ஒரு சில கட்சிக்கு அந்த மாதிரி ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது சில தொகுதிகளிலும் சில சமூக பிரிவினருக்கு மட்டும் அந்த மாதிரியான ஒரு வேகத்தை பார்க்க முடிஞ்சதுன்றீங்க. திரு ராஜ்குமார் இன்னொரு இடத்துக்கு போகணும், அவர் தேர்தல் முடிந்த நாள், இந்த நேரத்தில் அவரிடம் கேட்டுடலாம். திரு ராஜ்குமார், உங்கள் தொகுதியில் வாக்காளர்களை இன்னைக்கு சந்திச்சிருப்பீங்க, எப்படியான ஒரு தன்மையை நீங்கள் உணர்வை பெற்றீங்க? வாக்கு சதவீதம் போன முறையை விட ஒரு 7%, 8% கூடுதே, அது எப்படி, எதனால் அந்த மாதிரி வாக்கு சதவீதம் கூடுதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த முறை பார்த்தீங்கன்னா நகரத்திலிருந்து கிராமம் வரைக்கும் எங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. குறிப்பாக பெண்கள் இடத்துல வந்து நல்ல வரவேற்பு. இது வந்து நம்ம முதலமைச்சருக்கு அவங்க கொடுக்கும் ஆதரவுன்னு சொல்ல மாட்டேன், அவங்க அன்பை வெளிக்காட்டினார்கள் என்று தான் நான் சொல்லுவேன். நான் நிறைய இடத்துல பெண்கள் மகளிர் இடத்துல பேசினேன். அவங்க வந்து பெண்களுக்கு இனிமேல் இது போன்ற நல்ல திட்டங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு எங்களை வரவேற்றார்கள். இதுதான் உண்மை, அந்த இடத்துல நடந்தது. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருந்தது, நகரத்திலேருந்து கிராமம் வரைக்கும் ஒரே மாதிரி வரவேற்பு இருந்தது. ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லக்கூடியதே கிடையாது. மத்திய அரசு மேலே தான் அந்த எதிர்ப்பு இருந்தது. அந்த ஜிஎஸ்டிங்கிறது தான் கோவை, பல்லடம், திருப்பூர் போன்ற நகரங்களில் பார்க்க முடிஞ்சுது. அந்த வேதனையை வந்து அவர்கள் கொட்டினார்கள். ஜிஎஸ்டினால் எப்படி இங்கே பணப்புழக்கமே கிடையாது, தொழில்கள் நலிவடைந்து வருகின்றது அப்படிங்கிறத வந்து அந்த ஆதங்கம் அவர்களிடத்தில், பொதுமக்கள் இடத்துல எங்களுக்கு வந்து நன்றாக சொல்லி காமிச்சாங்க. அதே போல் இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறதும் திராவிட முன்னேற்றக் கழகம் சரியான முறையில் மக்கள் இடத்துல கொண்டு சேர்த்தினார்கள். என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன மக்கள் எதிர்பார்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாங்கள் பிரச்சாரத்தில் கொண்டு போனோம். இது மிகுந்த வரவேற்பை பெற்றது. மக்கள், கோவை தொகுதி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் திமுக இந்திய அலையன்ஸ் கண்டிப்பாக செய்யும் என்ற நம்பிக்கையில் எங்களுக்கு வாக்களித்தார்கள் என்று தான் நான் சொல்ல முடியும். ராஜ்குமார், இந்த தேர்தல் ரொம்ப வித்தியாசமான தேர்தல். போன முறை வந்து வலிமையான இருமுனை போட்டி, கோவை இந்த முறை ரொம்ப கவனிக்கப்பட்ட ஒரு தேர்தல் களம். அங்கே வந்து திமுக கூட்டணியில் திரு ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்த, முதலமைச்சரும் அவரும் சேர்ந்து பரப்புரை செய்த ஒரே இடம், பிரதமர் 2 முறை வந்த பகுதி. இந்த மும்முனை போட்டி அப்படின்ற ஒன்றில் அதிமுக எந்த இடத்துல இருந்தது? ஒரு மாநில தலைவர், பிஜேபியோட மாநில தலைவர் உங்களுக்கு எதிராக போட்டியிட்டார். அவரை எதிர்கொண்ட அனுபவம், அவங்க முன்வச்ச கேம்பெயின் அப்படின்றது எப்படி இருந்தது? தேர்தல் பரப்புரையில் அதிமுக, பிஜேபி உங்களை எப்படி எதிர்கொண்டாங்க, நீங்கள் அவங்களை எப்படி எதிர்கொண்டீங்க? பிஜேபியுடைய மாநில தலைவர் வந்து இங்கே நின்னார், போட்டியிட்டார். ஆனால் பிஜேபி வந்து போட்டியிடும், இங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து போட்டியிடும் அளவுக்கு வலுவான கட்சி இல்லை என்பது தான் இங்கே குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். நகரத்தில் வேணால் கொஞ்சம் அமைப்பு இருக்கே ஒழிய கிராமத்திலலாம் அவங்களுக்கு அமைப்பே கிடையாது. இது அவர்களே ஏற்றுக்கொண்டார்கள். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து தொண்டர்கள் இந்த தேர்தலிலே துவண்டு போய்விட்டனர். குறிப்பாக அந்த பிஜேபி வேட்பாளர் வந்து 4ஆம் தேதிக்கு பிறகு அண்ணா திமுக என்ற ஒரு கட்சியே இருக்காது அப்படின்னு சொன்னது அவர்களை மிகவும் புண்படுத்தி விட்டது. இதுதான் உண்மை. இன்றைக்கும் கூட அவர்களை எல்லாத்தையும் நான் பார்த்தேன், சோர்ந்த முகத்துடன் தான் இந்த தேர்தலை அவர்கள் எதிர்கொண்டார்கள். அதை பற்றி அவர்கள் தலைவர்கள் வந்து பெரிதாக அண்ணாமலையை கண்டிக்கவும் இல்லை, அதை பற்றி ஒரு அறிக்கை விடவில்லை என்ற ஆதங்கம் எங்கள் காதுகளுக்கு எட்டியது. ஸோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் தான் போட்டி என்று இருந்தது. ஆனால் இப்பொழுது என்ன ஆயிற்று என்று கேட்டால், திராவிட முன்னேற்றக் கழகம் தெளிவாக பிரச்சாரத்தை எடுத்து வைத்தது. கூட்டணி கட்சியினர் ஊக்கமாக வேலை செய்தனர். திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு வரும் வாக்குகள்
வந்தது. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மற்றபடி அதிமுக பாஜகவை பொறுத்த வரைக்கும் 2வது 3வது இடத்துக்குத்தான் போட்டி. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மிக்க நன்றி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். கேள்விக்களம் வழங்குவோர் ஃபைப்ரோஸ் ஃபேன்ஸ் ட்ரூலி ஃபேண்டாஸ்டிக். வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட். எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கிறதும் இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் வசந்த் அண்ட் கோ. நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்த் அண்ட் கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. இம்பார்ட்டன்ட். என்னன்னாச்சி 10 வருஷமா இதே கடையா? அடுத்தது என்ன? இனிமே சொந்த கடை தான்ல. எங்க? ஏலேய் 5000 கடைங்க, 50க்கும் மேற்பட்ட ட்ரேட்ஸ், 10000 பார்க்கிங் வசதி உள்ள இடத்துல தான்ல. 9 மார்க்கெட், ஒவ்வொரு தளத்திலையும் ஒரு மார்க்கெட், டெய்லி லட்சக்கணக்கான கஸ்டமர். மார்க்கெட் ஆஃப் இந்தியாவில் 2024 டிசம்பர் முதல் கடைகளின் ஹேண்ட் ஓவர் ஆரம்பம். கடைகளின் ஆரம்ப விலை ₹45 லட்சம் முதல். இப்பொழுதே புக் செய்து சதுர அடிக்கு ₹100 வரை வாடகை பெறுங்கள். இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். மார்க்கெட் ஆஃப் இந்தியா, சென்னை. Anybody can dance, ma. Focus on Real Star Make My Trip. 30% off on top rated hotels and homestays. உங்களுக்கு அறிமுகம் பண்றேன் புது ஃபைப்ரோஸ் ஃபேன் ரேஞ்ச். இதோ புதிய ஃபைப்ரோஸ் ஃபேன் வகைகள். ஸ்டைலான, அமைதியான, இனிமையான, உங்களுக்கு தேவையான ஃபேன் இதே. இவர்தான் பிரகாஷ். இது இவரோட முதல் வீடு. ரொம்ப பார்த்து கட்டுறாரு. பயங்கர பெர்ஃபெக்ஷனிஸ்ட். கரெக்ட் தாங்க. சொந்த வீடு இல்லையா, கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சிறந்த தரம், நிரந்தரம். ஜிபிஆர் டிஎம்டி. Your choice will shape the future. Make the right choice. Zakia, the winning POS solution for your retail success. Visit zakia.com. மார்க்கெட் ஆஃப் இந்தியாவில் டிசம்பர் 2024 முதல் கடைகளின் ஹேண்ட் ஓவர் ஆரம்பம். கடைகளின் ஆரம்ப விலை ₹45 லட்சம் முதல். இப்பொழுதே புக் செய்து சதுர அடிக்கு ₹100 வரை வாடகை பெறுங்கள். இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். முந்துங்கள். மார்க்கெட் ஆஃப் இந்தியாவில் ஒரு கடையை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மார்க்கெட் ஆஃப் இந்தியா, பெரம்பூர், சென்னை. விவாதம் தொடர்கிறது. திரு வெங்கட்ரமணி, நீங்கள் பேசும்போது இடைமறிக்க வேண்டியதாகிடுச்சு வேட்பாளர் வந்ததுனால. அது தேர்தல் களத்தில் 2-3 விஷயங்களை இங்கே முன் வச்சாங்க. ஒன்று, திரு ஜவஹர் அலி சொன்னார், 1,15,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை கிடைச்சிருக்கலாம், ஆனால் கிடைக்காதவர்களுடைய கோபம் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல் அமைச்சர்கள் மற்றவங்க ஓரிருவர் பேசின எதிர்மறையான கருத்துக்கள், அது வந்து இந்த மகளிர் இலவச பேருந்து அப்படின்ற ஒரு ஸ்கீமுக்கு எதிராக மக்கள்கிட்ட வந்து ஒரு பெண்கள்கிட்ட கோபத்தை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சர்வேஸில் நீங்கள் பார்த்த இடங்களில் மக்கள் தங்களுடைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறதும் அவங்க வாக்களிக்கிறதுக்கு தீர்மானிக்கக்கூடிய விஷயமா எடுத்துக்கிட்டதும் என்ன? ஓகே, ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த 2021 திமுகவுக்கு என்ன மாதிரி ஒரு ஆதரவு அலை இருந்ததோ அதே ஆதரவு அலை கண்டினியூ ஆன மாதிரி தான் நாங்கள் பார்க்க முடிஞ்சது. இப்போ இல்லை, திமுக கொண்டு வந்த அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம், ஸோ இந்த மாதிரி ஒரு பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாட்டோட உரிமைகளை அவங்க எந்த அளவுக்கு ஆர்டிகுலேட்டடாக எடுத்து வச்சாங்களோ இந்த எலெக்ஷனில், அது வந்து மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆச்சு. எஸ்பெஷலி ஜிஎஸ்டி, தமிழ்நாடுக்கு ஃபண்டு வரல, எலெக்ஷன் மழை பெஞ்சும் போது எங்களுக்கு சென்ட்ரல்லேருந்து சப்போர்ட் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் அவங்க வச்சதெல்லாம் பார்த்தோம்னா டிஎம்கேக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை க்ரியேட் பண்ணி கொடுத்தது. ஸோ பிளாட்ஃபார்மை பர்ஃபெக்டாக அவங்க க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அது வந்து ஜனங்கிட்ட எடுப்பட்ட மாதிரி தான் தெரியுது. ஸோ பெருசாக ஜனங்கிட்ட மக்கள் மத்தியில், வாக்காளர் மத்தியில் டிஎம்கேக்கு அகென்ஸ்டாக ஒரு சென்டிமெண்ட்டை நாங்கள் பார்க்க முடியல இந்த எலெக்ஷனில். ஸோ அது ஒரு மெயின் ரீசன் எதனால் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அப்படின்னும் போது, அஃப்கோர்ஸ் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும், டிஎம்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா
டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரெஃபரண்டம் மாதிரி இருந்துச்சு ஆளுங்கட்சிக்கு. அதிமுக பொறுத்த வரைக்கும் இபிஎஸோட லீடர்ஷிப்பை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இது. ஸோ அந்த அதிமுக தலைமை மேலே இருந்த ஒரு அன்சர்டனிட்டி இந்த எலெக்ஷனில் வந்து அது கிளியரான மாதிரி தெரியுது. எங்கே போனாலும் இபிஎஸ்க்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரும் ஆதரவை நம்ம பார்க்க முடிஞ்சது மக்கள் மத்தியில். பட் அதே நேரத்தில் அந்த ஆதரவு வந்து ஓட்டாக மாறுச்சா அப்படின்னும் போது அந்த இடத்துல தான் நமக்கு கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்குது. ப்ராபப்ளி 24 எலெக்ஷன் ரிசல்ட்ஸுக்கு வெயிட் பண்ணணும், இல்லை 26 அதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் திமுக பொறுத்தவரைக்கும் இது ரெஃபரண்டம் மாதிரி பார்த்தாங்க, மக்கள்கிட்ட அவங்க செயல்பாட்டை எடுத்து சொன்னாங்க. ப்ளஸ் டெல்லியிலேருந்து அவங்களுக்கு என்ன கிடைக்கலங்கிறத கிளியராக எடுத்து சொன்னாங்க. ஸோ ரெண்டு வந்து இவங்க 2 பேருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ். மூணாவது பார்த்தோம்னா பாஜக பொறுத்த வரைக்கும் பார்ட்டி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலுமே தலைவர்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ அதனால் அவங்களால வந்து ஒரு பெரிய ஆர்டிகுலேஷனை இபிஎஸ்க்கு அகேன்ஸ்டாவோ டிஎம்கே லீடர்ஷிப் அகேன்ஸ்டாவோ கொண்டு வரதில் கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. பட் இருந்தாலுமே அவங்கக்கிட்ட அந்த யூத்ஃபுல் எனர்ஜியை நம்ம பார்க்க முடிஞ்சது. பிஜேபி கிட்ட பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்களால வந்து நிறைய யூத்ஸ் அட்ராக்ட் பண்ண முடிஞ்சுது. அதே நேரத்தில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு ஜனங்கிட்ட அவங்களால கொண்டு போக முடிஞ்சது. மேபி இந்துத்துவா ஒரு ரீசனாக இருக்கலாம். டிஎம்கே வந்து ஜிஎஸ்டி சொன்னதை அவங்க கவுண்டர் பண்ணாங்க. நாங்கள் எவ்வளோ ஃபண்டு வந்து தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கோங்கன்னு கிளியராக எடுத்து சொன்னாங்க. பட் இன்னும் கொஞ்சம் அவங்கக்கிட்ட வந்து அவங்க வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், இன்ஸ்டிடியூஷனை ஸ்ட்ராங் பண்ணணும். ஏடிஎம்கே டிஎம்கே கம்பேர் பண்ணும்போது ஆர்டிகுலேஷன் பிஜேபி கிட்ட நல்லா இருந்தாலும் ஸ்டில் அவங்கக்கிட்ட கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தோம்னா டிஎம்கேக்கு ரெஃபரண்டம் மாதிரி பார்த்தாலுமே டிஎம்கே கொஞ்சம் மக்கள்கிட்ட ஆதரவு அதிகமாக பார்க்க முடியுது. ஏடிஎம்கே கிட்ட இபிஎஸோட லீடர்ஷிப்பை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. பிஜேபி கிட்ட வந்து லிமிடேஷன் அவங்க ஓவர் கம் பண்ணணும். ஸோ இந்த 3 சிச்சுவேஷன் தான் நம்ம பார்க்க முடிஞ்சுதாங்க. நன்றி சார். பொதுவாக தேர்தல் நாளில் அடுத்த நாள் வரக்கூடிய பத்திரிகை செய்தி வந்து அர்பன் அப்பத்தி அப்படின்னு ஒன்று வரும். நகர்ப்புற வாக்காளர்களுக்கு ஓட்டு போடுறதுல ஆர்வம் இல்லை, கிராமப்புற மக்கள் வந்து அந்த ஓட்டுக்கு இருக்கிற மதிப்பை அவங்க உணர்ந்தது மாதிரி பெரிய பங்களாக்களில் வசிக்கிறவங்க, நிறையா படித்தவங்க இருக்கிற நகரங்களில் அந்த உணர்வு இருக்கிறது இல்லைன்னு பலரும் ஆதங்கப்படுறதை பார்க்குறோம். ஒரு பக்கம் பார்த்தா ஓவரால் பெரிய சேஞ்ச் இல்லை, 72% தான் கடந்த 4 தேர்தலுடைய ஆவரேஜ். 100% எல்லோரும் ஓட்டு போடணும் அந்த கேம்பெயின்றது எடுபடலை. 4ல் 3 பேர் தான் 28% வாக்குச்சாவடிக்கு வரல. இன்னொரு பக்கம் அர்பன் ஓட்ஸ் கொஞ்சம் கூடியிருக்கு. சென்னை 3 தொகுதிகள், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம். இதுக்கு 2 பேர் 2 காரணங்களை சொல்கிறாங்க. திரு ரவீந்திரன் வந்து அது பிஜேபியோட வாக்காக இருக்கலாம், நாம் தமிழர்கள் இளைஞர்கள் வந்த வாக்காக இருக்கலான்றது அவரோட புரிதல். இல்லை திமுகவுக்கு இருக்கிற பார்ட்டி மெக்கானிசம் அவங்கள வாக்காளரில் கொண்டு வந்திருக்குன்னு இன்னொருத்தர் ஒரு வியூ சொல்கிறார். நீங்கள் எப்படி வியூ பண்ணுறீங்க? நான் இந்த தேர்தலை பார்த்த வரையில் நான் பல தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் சென்றிருந்தேன். திமுகவின் மீதான கடும் கோபம், வெறுப்பு தமிழக மக்களிடத்தில் நான் பார்த்தேன். குறிப்பாக கிராமப்புறங்களில் கூட பேருந்துகளே இல்லை அப்படின்ற அளவு. இங்கே ஓசி பஸ்ஸில் போகிறீங்கன்னு சொன்ன ஒரு அமைச்சரை நம்ம பார்த்தோம். ஆனால் அங்கே பேருந்து இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை என்ற ரீதியில் அடிப்படை வசதிகள் திமுகவினுடைய அரசால் மறுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத நான் பார்த்தேன். சென்னையை பொறுத்தவரையில் இங்கே சாலைகளே இல்லை, ரோடே கிடையாது. நான் சொல்கிறது வந்து சாதாரணமாக இன்றைக்கி குணா ஆகட்டும் இல்லை கனகராஜ் சார் யாராக இருந்தாலும் யூ ஹேவ் டு அக்செப்ட்ன்ற மாதிரியான நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணுன்ற அளவுக்கு 3 வருடங்கள் ஒரு ஆட்சி இருந்து கூட ஒரு ரோடு கூட போட முடியல, தெருவில் ஸ்ட்ரீட்டு கூட இப்போ போட முடியலன்னு சொன்னால் மக்கள் கடும் கோபத்தில் இருந்தாங்க. அதனால் கிராமப்புறங்கள் நாம் சொல்கிறோம், பட் 95%க்கு மேலே அர்பனைஸ்டு ஸ்டேட் நம்முடையது. இருந்தாலும் நான் சென்ற திருநெல்வேலி, தென்காசி போன்ற கிராமங்கள்லாம் பேருந்து இல்லை, தண்ணீர் இல்லை அப்படிங்கிற குறைபாடு மிக மிக மோசம். அதே மாதிரி நகர்ப்புறங்களில் இந்த பிரச்சனை இருக்கிறது. குப்பை கூலங்கள் பல இடங்களில் நாம் பார்க்குறோம். சரியான முறையில் நிர்வாகம் சரியில்லை என்பதை மக்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். மின் கட்டண உயர்வு, அதே மாதிரி சொத்து வரி உயர்வு, இந்த மாதிரி பால் கட்டண உயர்வு, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை இந்த 3 வருடங்களில். அதே மாதிரி பெட்ரோல் விலையை குறைக்கிறேன், வேட்டை குறைக்கல, நாங்கள் குறைக்கல. அதே மாதிரி டாஸ்மாகினுடைய அதிக தாக்கம், மது கொலைகள் அதிகரித்திருக்கின்றன மது போதையால். இந்த மாதிரி சோசியல் ப்ராப்ளம்ஸும் நிறைய இருக்கிறதுனால, தவிர எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை, அப்போ அவர் கோயம்புத்தூர் வேட்பாளர் வந்து பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். திரு அண்ணாமலை ஒரு வார்த்தையை சொல்லிவிட்ட காரணத்தினால அதிமுகவினர்
அப்படியே ஆடி போய் உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ அவருடைய ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் திமுகவினுடைய கதி அங்கே என்ன ஆக போகிறதுன்றதை இப்போ நான் பார்க்குறேன். அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் பிரதமர் நரேந்திர மோடி டைரக்ட் கனெக்ட் வித் பீப்புள், நேரடியாக அவருடைய இணைப்பு மக்களிடத்தில் இருந்திருக்கிறது. எங்களுடைய பல்வேறு சாதனைகளை நாம் சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்தில் திமுக அரசாங்கத்தினுடைய நிர்வாக சீர்கேட்டினையும் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். எல்லாமே ஜூன் 4ஆம் தேதி உறுதியாக தெரியத்தான் போகிறது, நீங்கள் சொன்னது போல அதில் பார்க்குறோம். ஆனாலும் ஒரு நேற்று வரை பேசினதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. இல்லை, ஒரு மகிழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, யாராலும் மறுக்க முடியாத உண்மை. அதாவது ஒரு 25 நாட்களுக்கு முன்னால் ஆங்கில தொலைக்காட்சிகளில் குணா சில புள்ளி விவரங்களை வெளியிட்டாங்க, கருத்து கணிப்புன்ற பேரில். எல்லாரும் பயங்கரமாக கிண்டல்லாம் கூட செஞ்சாங்க. ஈவன் தமிழ் தொலைக்காட்சிகளில் கூட அதை பற்றியெல்லாம் இல்லை இது வந்து பெய்டுன்னெலாம் சொன்னாங்க. ஆனால் சமீபத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 அச்சு ஊடகங்களுடைய கருத்து கணிப்பு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 3-4 தொலைக்காட்சிகளுடைய கருத்து கணிப்பு படி பார்த்தோம் என்று சொன்னால் திமுகவினுடைய வாக்கு வங்கியை அதிக அளவு பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கொள்கிறது. இந்த தேர்தலில் யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கான வாக்கு சதவிகிதத்தையும் அதே போல் யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு தொகுதிகளையும் நாம் எடுக்கிறோம் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. நன்றி. இது நிறைவு பார்வை திரு கனகராஜ். அதாவது ஜவஹர்லி சொன்ன விஷயமோ நாராயணன் சார் சொன்ன விஷயத்தையோ நான் வேறு மாதிரி பார்க்குறேன். அதுக்கு முன்னால் திரு வெங்கட்ரமணி அவர்கள் சொன்னது அநேகமாக திண்டுக்கல்லையும் ஒரு சர்வே பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவருடைய சர்வேயை தான் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸ்டென்சிவாக பண்ணியிருந்தார் ஆக்சுவலாக. நீங்கள் பண்ணதா சார்? ஆமாம். அப்படின்னா பாராட்டுக்கள். ரொம்ப ரொம்ப எக்ஸ்டென்சிவான ஒரு சர்வே அது. அதுலேருந்து தான் அவர் பேசுகிறார். அப்போ அது மாதிரி மற்ற இடங்கள்லையும் கூட அவர் பண்ணியிருக்கக்கூடும். அரசு ஊழியர்கள் கோபத்தோடு இருந்தாங்களா? இருந்தாங்கங்கிறது உண்மைதான். போக்குவரத்து தொழிலாளர்கள் கோபத்தோடு இருந்தாங்க. நான் சொல்லும்போது கூட சொன்னேன், சிறு குறு தொழில்களை நடத்துவோர் கோபத்தோடு இருந்தாங்க. மகளிர் உரிமைத்துறை கிடைக்காத சில பகுதி இருந்தது. முதலமைச்சர் இது எல்லாத்தையும் ரொம்ப நுணுக்கமாக அட்ரஸ் பண்ணார். இந்தியா கூட்டணி அட்ரஸ் பண்ணிச்சு. ஆக்சுவலாக நீங்கள் மகளிர் உரிமை தொகை அவர் ஆரம்பத்துலேருந்து என்ன சொன்னார்னா, விடுபட்டு போன ஜென்யூனாக இருந்தால் அவங்களுக்கு கொடுப்போன்னார். இதோடு முடிஞ்சு போச்சுலாம் சொல்ல. அதே போல் அவங்க இளைஞரணி செயலாளரும் போகிற இடத்துல எல்லாம் அதை பேசுகிறாரு. கீழே பேசுகிறவங்களும் பேசுகிறாங்க. அது செட்டில் ஆயிடுச்சு. அரசு ஊழியர்களுக்கு இப்போவும் கூட கோபம் தீர்ந்ததாக நான் நினைக்கல. ஆனால் நான் தூத்துக்குடியில் ஒரு பிரச்சனை இருக்குது, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பார்ப்பான்னு சொன்னாங்க. நான் போயிருந்தேன். அவங்க திமுக அரசின் மீது சில விமர்சனங்களை வைக்கிறார்கள், கோபத்தோடு இருந்தாங்கங்கிறது உண்மை. ஆனால் ஓட்டு யாருக்கு போடுவீங்கன்னு நான் கேட்டேன். அவங்க 2 பேருக்கு எப்படிங்க போட முடியும்? திமுகவுக்கு தான் போட்டாகணும். ஆனால் திமுக எங்களுக்கு நிறைவேற்றலைங்கிற கோபம் இருக்குது. நீங்கள் எல்லாம் இந்த தேர்தலுக்கு பின்னாலேயாவது அதை பேசுங்க என்று சொன்னார்களே தவிர, அது ஏதோ அவங்க பக்கம் எப்படி போகும்? நான் என்ன கேட்குறேன்னா, சரண்டரை நிறுத்தினது யார்? 60 வருஷமாக மாற்றினது யார்? போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு 100 மாதம் பாக்கின்னா 68 மாதம் எடப்பாடி பழனிசாமி வச்சது இல்லையா? நீங்கள் வந்து இது எல்லாத்துமே அவங்களுக்கு தெரியும் தானே. அதே போல் சிறுபான்மை மக்களை பற்றி அவர் சொன்னார். நான் அது உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆதரித்த சில பகுதி கிறிஸ்தவர்கள் கூட இந்த தடவை மணிப்பூர் சம்மந்தமாக அவர் வாய் திறக்கலை. இந்த தடவையாவது நாம் பேசலைன்னா எதிர்காலத்திலையும் இதையெல்லாம் அவங்க டேக் இட் ஃபார் கிராண்டட்னு சொல்லி, நீங்கள் ஒரு அநேகமாக இஸ்லாமியர்களை விட அதிகமாக கிறிஸ்தவர்கள் இருக்கிற பகுதியாக திண்டுக்கல் இருக்குது. இது 15%, அது கிட்டத்தட்ட 18% கிறிஸ்தவர்கள். அநேகமாக அவங்ககிட்ட கேட்கும்போது பல பகுதிகளில் இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அதிமுக தான், ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த காலத்தில் செய்தது தவறு என்று அவங்க காங்கிரீட்டாக சொன்னாங்க. என்னை பொறுத்தளவில் இந்த வந்திருக்க விமர்சனங்களை முதலமைச்சர் இந்த தேர்தல் காலத்திலேயே கணக்கில் எடுத்தார் என்பது என்னுடைய கருத்து. நிச்சயமாக ஏற்கனவே இவங்க சொல்லியிருக்க கருத்து கணிப்புகளை தாண்டி இந்தியா கூட்டணி ஒரு மகத்தான மார்ஜினில் வெற்றி பெறும்னு நான் சொல்ல, அந்த மார்ஜின் அதிகப்படும் என்பதுதான் நான் பார்க்கிறேன். கடந்த தேர்தல் மார்ஜின் தான் தமிழ்நாட்டு மார்ஜின்லேயே அதிகம். சாதாரணமாக 3 லட்சம் 4 லட்சம்
ராகுல் வெற்றி பெறுவாரா தோப்பாரா அதை சொல்லுங்க. மோடி வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களா தோக்கணும்னு நினைக்கிறீங்களா? இங்க கேளுங்களேன், நம்ம 2 பேரும் இப்ப பேசுவோம், இதுக்கு பதில் சொல்லுங்க ஸ்ட்ரைட்டா. நாங்க அப்படி அடிச்சோம் இப்படி ஜெயிக்குங்கிறீங்க. ராகுல் வெற்றி பெறுவார், நியாயமான கேள்வி. ராகுல் வெற்றி பெறுவா தோப்பாரா? நான் சொல்றேன் ராகுல் தோற்க வேண்டும் என்பதுதான் நான் நினைக்கிறேன். கேரளாவை பொறுத்தவரை உங்களுக்கு எதிராக நான் கேண்டேட், நீங்க நேர்மையோட பதில் சொல்லுங்க. மோடி வெற்றி பெறணுமா தோல்வி அடையணுமான்னு உங்க தலைவர் என்ன நினைக்கிறாரு, நீங்க என்ன நினைக்கிறாருன்னு சொல்லுங்க. மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு எங்க தலைவருடைய உரை. நான் அதை தான் சொல்றேன். எந்த ஊர்ல சொல்லியிருக்காரு? நான் சொல்லியிருக்காரு சார். எந்த ஊர்லன்னு கேட்கிறேன். நீங்க தான் தமிழ்நாடு முழுக்க போறீங்க. தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சிருக்கு, எந்த திட்டங்களும் சொல்ல, காவிரி உரிமையை நம்மள டிலே பண்ணாங்க, எல்லாமே சொல்லிட்டு வரும்போது எந்த ஊர்ல மோடியை தோற்கடிங்கள்னு எடப்பாடி தோற்க வேண்டும் நான் சொல்றேன். நான் மோடி தோற்க வேணும் நான் கேட்கறது உங்ககிட்ட. உங்க பாயிண்ட் ராகுல் ஜெயிக்கணுமா தோக்கணுமா? போட்டிருக்காங்க. ஆனி ராஜா அவங்க கேண்டிடேட் தானே, இல்ல LDF கேண்டிடேட் தானே. அப்ப இல்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும்னு சொன்னார், அதனால கேட்டேன் சார். நான் என்னுடைய இந்தியா அங்கே யார் ஜெயிச்சாலும் இந்தியா கூட்டணி தான் வெற்றி. ராகுல் ஜெயிச்சாலும் இந்தியா கூட்டணி வெற்றி, ஆனி ராஜா ஜெயிச்சாலும் இந்தியா கூட்டணி வெற்றி. பிரதமர் வேட்பாளர் பிரதமர் யாருங்கிறத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. நீங்க எதுக்கு? அதாவது கேரளா ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டேட் சார். நான் சொல்லி முடிச்சறேன். போன தேர்தல் அப்படிதான் அவங்க இருந்தாங்க. கேரளா ஒரே ஒரு கேள்வி மட்டும், கம்யூனிஸ்ட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அது யூனிக். ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். எந்த ஊர்ல திரு எடப்பாடி பழனிசாமி மோடி தோற்க வேண்டும் என்று பேசுறாரு? மோடி தோற்கணும், பிரதமர் பேரை சொல்லி அவர் தோற்கடிக்கப்பட வேண்டும், அவர் ஆட்சி வீட்டுக்கு போகணும்னு எங்க பேசினாருன்னு கேக்குறாரு. உங்களுடைய வார்த்தைகள் நீங்க மீண்டும் மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை வைக்கும் போது மீண்டும் அவர்கள் பார்லிமெண்ட் தானே சார். நீங்க டைரக்டா அட்டாக் பண்ணாதான் அட்டாக்னு நினைக்க கூடாது. ஒவ்வொருத்தரும் இது இன்டைரக்ட் அட்டாக்கா? ஸ்டைல் வித்தியாசம். இது இன்டைரக்ட் அட்டாக்கா? ஆமா இன்டைரக்ட் அட்டாக்னு தான் வைக்கணும். மக்கள்கிட்ட போய் டைரக்டா தானே சார் ஓட்டு கேக்குறோம். நீங்க ஸ்ட்ரைட்டா சொல்லணும் இல்ல. தேர்தல் காலம் ஆரம்பிக்கும் போது சரி நிறைவு பார்வைக்கு சுருக்கமா அண்ணாமலை பார்த்தது ஆடி போய் விட்டாங்கன்ட்டு அவர் நம்ம நண்பர் சொன்னாரு. ஆனால் அண்ணாமலை வந்ததுக்கு அவர் சொன்ன வார்த்தைக்கு பிறகு அந்த கோபமும் அந்த வேகமும் அந்த அதிமுக தொண்டர்கிட்ட வேகமாக உசுப்பேத்தி விட்டுருச்சு. ஆமா உசுப்பேத்தி விட்டு களத்தை ரொம்ப சூடாக்கிட்டு. அதுவும் அந்த கோவை கலரத்தினுடைய தளபதி யார் தெரியுமா? SP வேலுமணி. கடந்த முறை 10 தொகுதியில வெற்றி பெற்றவர். அவர் இந்த முறை இன்னும் பம்பரமா சுத்தி தூங்காம கொள்ளாம பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அது கண்ணால பார்த்தா நானும் போயிருந்தேன். ரெண்டாவது இவர் சொன்னார் நம்ம பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கான்னு சொன்னார். பழைய ஓய்வு திட்டம் வாக்குறுதியை கொடுத்தீங்க நீங்க, நாங்க வாக்குறுதியே கொடுக்கல. ஒண்ணு இப்போ இவர் சொல்றாரு நம்ம ரவீந்திர பிரசன்ன வந்தாலும் அதை அமல்படுத்தலாம் மாட்டீங்க. நாங்க வாக்குறுதியே கொடுக்கல சார். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. நான் முடிச்சிடுறேன். வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு முடிச்சிடுறேன் சார். வாக்குறுதி கொடுத்திருக்காரு. கடைசி கட்டத்துல இப்போ ஓட்டு பதிவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார். அதுக்கு என் பார்வையில் இன்க்ரீஸ்லாம் ஆகல, அதேதான். அர்பன் ஓட்ஸ்ல கொஞ்சம் கூடி இருக்கு. இல்ல சார் நீங்க பர்சன்டேஜ் இல்ல அத நான் சொல்லல சார். நீங்க 4 மணி வரைக்கும் இருந்த ஓட்டு பதிவும் 6 மணி 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல அதிகமாச்சுன்னா அதுல கள்ள ஓட்டுகள் அதிகமா பதிவா இருக்குங்கிறது என்னுடைய பார்வை சார். வெய்ய காலத்துல வெயில் தாழ்ந்த பிறகு ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க சார். காலையில நேரமா போய் ஓட்டு போடுவாங்க, வெயில் குறைஞ்ச பிறகு வருவாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கடைசி நேரத்துல அவங்க பயன்படுத்தி நிறைய கள்ள ஏடிஎம்கே பூத் ஏஜென்ட் எங்க போனாங்க, பிஜேபி பூத் ஏஜென்ட் எங்க போனாங்க? எப்படி ஓட்டு போட முடியும்? கள்ள ஓட்டு எப்படி போட முடியும்? அதிகார வர்க்கம் அதிகாரம் இருக்கு சார். நீங்க பாத்தீங்களா சார்? பூத் ஏஜென்ட் இருக்காங்கல்ல, எப்படி அவங்கள மீறி ஒருத்தர் ஓட்டு போட முடியும்? அதிகாரம் இருக்கும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது சார். நான் எலெக்ஷன்ல சென்னை மாநகராட்சியில நிக்க முடியல சார். 2006ல கழுத்துல அருவா வச்சுக்கிட்டு ஓட்டு முன்னாடியே குத்துனாங்க சார். MMDA காலனில 74 டிவிஷன்ல போட்டிட்டோம் சார். கருத்துல இப்படி அருவா வச்சிட்டு இப்படியே குத்துறாங்க சார். இப்ப வெப் கேமரா இருக்கு, தேர்தல் ஆணையம் கண்காணிச்சிட்டு இருக்கு. பூத்ல கியூ நிக்குதா இல்லையா அப்படின்னு நீங்க வீட்ல இருந்து வெப்காஸ்ட் பண்றாங்க, பாத்துட்டு போலாம். யார் உள்ள போறாங்க. இன்னைக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு திமுகவினர் மீது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. அதெல்லாம் இப்ப பேசுறது களம் இல்ல. ஒரே ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். இந்த தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கிரவுண்ட ப்ரிப்பேர் பண்றீங்க. கடைசியா 4ல இருந்து 6 மணில ஓட்டு சதவீதம் கூடுச்சு. ஆமா சார். இப்ப 3 வேட்பாளர்கள் சொல்லிட்டாங்க. மத்திய சென்னை வேட்பாளர், கோவையில் திரு அண்ணாமலை, இவங்கெல்லாம் வாக்காளர் பட்டியலிருந்து பிஜேபியோட வாக்காளர்களை மட்டும் நீக்கிட்டாங்க. காரணம் கள்ள ஓட்டு சார். ரெண்டாவது நம்ம ரவீந்திர துரைசாமி பிஜேபியும் அதிமுகவும் கம்பேரிசன் பண்ணி 2வது 3வது பண்றது முழுக்க தவறு சார். அது என்னடா அதிமுகங்கிறது ஒரு பெரிய மலை.
பிஜேபிங்கிறது இப்போ வளர்ந்துக்கிட்டு வராங்க, இல்லைன்னு சொல்லலை. ஓட்டு சதவீதம் எவ்வளோ வராங்கன்னு இருக்கலாம். ரெண்டுத்தையும் ஈக்குவலாக வச்சு நம்ம கம்பேரிசன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறு. இன்னும் என்ன சொல்ல போனால், இன்னைக்கு சென்னையில் வந்து இப்போ இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் வந்து இன்றைக்கு நிறைய ஓட்டு போடாமல் இருந்தது தான் காரணம். அதுக்கப்புறம் கள்ள ஓட்டு போட்டு நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு இருக்கட்டும். இந்த பொறுத்த வரைக்கும் இந்த பாராளுமன்ற எலெக்ஷனாக இருக்கா கூட பிரதமருக்கு தானே இதாக இருந்தால் கூட மக்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அப்படி தான் 2014 அம்மா மோடியா லேடியான்னு கேட்கும்போது கூட அவங்க பிரதமராக நினைச்செல்லாம் பார்க்கலாம். ஆனால் அன்றைக்கு களம் வந்து அந்த திட்டங்கள் இருந்தது. அதனால் வந்து அந்த விஷயம் சொல்லிடுறேன். மூன்றாவது என்னென்னா, சார் சொன்ன மாதிரி இந்த மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இதெல்லாம் முன்னாடியே பேசிட்டோம். நன்றி. திரு வெங்கட்ரமணி, உங்கள் நிறைவு பார்வை என்ன அவுட்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பொறுத்த வரைக்கும் முடிச்சிருவோம். ஆமாம், அவுட்கமும் வந்து என்ன பார்க்குறோன்னா, இப்போ நிறைய கருத்து கணிப்புகள் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ கருத்து கணிப்புகளுக்கு மாறாக பெரிய மாற்றமாக அவுட்கம் இருக்குமான்னு தெரியல. ஸோ என்னுடைய ஸ்டடி படியுமே சரி, கருத்து கணிப்புகள் வச்சு பார்க்கும்போதுமே சரி, பெரிய சர்ப்ரைஸ் இருக்காது அவுட்கமில். அது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா, இந்த எலெக்ஷன் வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் கேம்பெயினை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும், சீஃப் மினிஸ்டருமே சரி, இபிஎஸ்மே சரி, இல்லை பிரைம் மினிஸ்டருமே சரி, தே கிவன் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க இந்த எலெக்ஷனில் தமிழ்நாட்டுக்கு. ஸோ 8 times பிரைம் மினிஸ்டர் வந்து போகிறாரு அப்படின்னா அது பெரிய விஷயம். சீஃப் மினிஸ்டர் வந்து ரெஸ்ட்டே எடுக்காமல் 22 days 23 days கேம்பெயின் பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த எலெக்ஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டிஎம்கே பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். அதே மாதிரி தான் ஏடிஎம்கேவும். ஸோ ஏடிஎம்கேவும் கொஞ்சமும் தளரல. ஸோ இது பார்க்கும்போது நிறைய நேஷ்னல் லெவல் இஷ்யூஸ் ஸ்டேட் லெவலில் ஹைலைட் ஆனதை நம்ம பார்க்குறோம். ஸோ அது வந்து ஒரு சில்வர் லைனிங் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ மூணாவது பிளேயர் எமர்ஜ் ஆகிற மாதிரி தெரியுது. பட் அது காம்படிட்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வழிவகுக்கும். ப்ராபப்ளி தேர்ட் பிளேயர் எமர்ஜ் ஆனதுனால தான் மோர் சீரியஸ் கம்பெயினை நம்ம பார்க்க முடிஞ்சது தமிழ்நாட்டில். இந்த முறை நிறைய நேஷ்னல் லெவல் இஷ்யூஸை ஸ்டேட் லெவல் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்க்க முடிஞ்சது. அதுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் டு தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் எலக்டோரல் அவுட்கம் கருத்து கணிப்புகளுக்கு லைனில் தான் வர மாதிரி தெரியுது. சர்ப்ரைசஸ் இருக்காது. நன்றி சார். உங்கள் அனைவருடைய பங்கேற்புக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.